சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம ஊரில் வந்து ஷேஃப் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு வந்து இப்போ வந்து பேசிக்காக சிலம்பம் நாலேஜ், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போக போக அவங்களுக்கான தேவையான எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் நாலேஜை வந்து இந்த கிராமத்து பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரே மென்டாலிட்டி, அந்த ஒரு திங்கிங்கில் நான் வந்து இந்த ஒரு ஒரு தனிப்பட்ட முயற்சியில் நான் வந்து இதை ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். பசங்களோட இந்த விளையாட்டு திறமையை வந்து நான் மேலே கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னோடய முழு நோக்கமாக இருக்குது. இந்த ஒன் திங், ஒரு சில கேட்கலாம், ஏன்டா இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு தேவையா, உன் வேலையை பார்த்து நீ பாட்டு இருக்க வேண்டியதான் அப்படி கேட்கலாம். அதுவும் கரெக்டான விஷயந்தான். பட் ஆனால் பிறந்து வளர்ந்த ஊருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட். ஏன்னா விட்டு கொடுக்க முடியல. எங்கே எப்படி ஒர்க் பண்ணாலும், எங்கே இருந்தாலும் சொந்த ஊருக்கு வந்து நம்ம படித்தது, நமக்கு தெரிஞ்சதை ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரது, ஒரு 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 சின்ன விஷயத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுல்ல. இப்போ வந்து அந்த பசங்களுக்கு ஒரு ஒரு அந்தளவுக்கு ஒரு நாலேஜே இல்லை. ஒரு ஒரு கேம் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து சொல்லித்தரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், லைஃபே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து இன்னும் இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெகுலராக கொண்டு போயிட்டு இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் படித்து வளர்ந்தவன். எனக்கு தெரியும் இந்த ஸ்போர்ட்ஸ் லைஃப் எப்படி, அது மூலமாக இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது, அதோட கரிக்குலம், அதோட லைஃப் ஸ்டைலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ அவங்க புரியலைனாலும் 2 இயர்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக அதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் நான் பண்ணுறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நிறைய பேர் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோடய ஊருக்கு எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் இதை பண்ணுறேன். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் கூட இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். என்னையும் ட்ரை பண்ண சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி நின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எங்களோட ஒரு கூட்டு முயற்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தனி ஒரு ஆளால் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்கே இருக்கேன், இப்போ எங்கே இருக்கேன் லீவ் டைமில். பட் ஆனால் ஒர்க் டைம் வந்துருச்சுன்னா ஏதாவது சிட்டிக்கு போயிடுவேன், அங்கே போய் ஒர்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதனால் நல்லது நடந்தால் நல்லது தான். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் சோல்ஜர்ஸ். தேங்க்யூ, பாய்.